சமுக்வாச்சக் சன்யா. சமுக் அப்படின்னாலே குரூப் குழுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ சமுக்கான் நாம், அப்போ ஒரு ஆளை தவிர ஒரு 4-5 பேர் இருந்தாலே அது சமுக்வாச்சக் சன்யா. ஃபார் எக்ஸாம்பிள் கஷா பரிவார். இப்போ கிளாஸ் ரூம்னா நிறைய பேர் இருக்கும். அப்போ ஒரு டீம், இப்போ ஒரு நிறைய பேர் இருக்கிறனால அது சமுக்வாச்சக். பரிவாரம் அதே மாதிரி தான். ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலி, 5 பேர் இருக்கிற ஃபேமிலி, இது எல்லாமே சமுக்வாச்சக் சன்யாக்குள்ளே வந்துடும். லாஸ்ட் ஒன் திரவிய வாச்சக் சன்யா. திரவிய அப்படின்னாலே இங்கிலீஷ் நம்ம தமிழில் சொல்கிறது லிக்விடு. ஓகேங்களா? அப்போ கிசி திரவிய ஆர் பதார்த்தக்கா நாம். ஓகேங்க? அப்போ லிக்விடாக இருக்கிறதோ இல்லை பதார்த்தங்களுடைய பெயரையோ நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி, ஜூஸ், தூத், அதாவது பானி, தூத், இதெல்லாம் தண்ணி பால்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற எல்லாமே துருத்வாச்சிய சன்யாக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு பதார்த்தங்கள், நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா இந்த தங்கம், வெள்ளி, வைரம், இது எல்லாம் கூட திரவியவாச்சக் சன்யாக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்படி தான் கேட்டகரைஸ் வச்சு பிரித்து நம்ம ஒரு சென்டென்ஸில் இது நவுன் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் தான்.